இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது புதிய புதிய வாக்கு தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கும்படிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஏசாயா 49 அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் உங்கள் மேலே நினைவுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை பற்றியே நினைவாய் உள்ளார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரில. முந்தைய காலத்திலலாம் நம்ம ஒரு காரியத்தை செய்வோம். என்ன செய்வோம்னா, யாராவது ஒரு ஃபோன் நம்பர் எழுதணும், இல்லை கடையில் பொருட்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, நம்ம கையில் காகிதம் பேப்பர் எதுவும் இல்லைன்னா உடனடியாக நம்முடைய கைகளில் எழுதிட்டு போவோம். நம்முடைய உள்ளங்கையில், நம்முடைய பாம்ஸில் அதை எழுதிட்டு போவோம். யாராவது அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தா உடனே நம்ம கையில் எழுதி வச்சுருவோம். ஏன் அப்படி செய்தோம்? எதற்காக அப்படி செஞ்சோம்? உள்ளங்கை என்பது உடனடியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. அதுதான் உள்ளங்கை. கண்களுக்கு முன்பதாக இருக்கும் ஒரு பகுதி தான் உள்ளங்கை. உடனடியாக இம்மீடியட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கைகளை முன்பதாக கொண்டு வந்தீங்கன்னா உள்ளங்கையை உங்களால் பார்க்க முடியும். அதனால் அதில் நிறைய காரியத்தை நம்ம எழுதுவோம். மறக்காமல் இருக்க, நினைவுபடுத்துறதுக்கு நம்ம அந்த காரியங்களை எழுதி வச்சுருப்போம். The same way you and I are so special that he always thinks about us and he remembers us. தேவன் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். நம்மளை மறக்கிறதே கிடையாது. சில நேரங்களில் நாம் மறக்கப்பட்டவர்களைப் போல உணர்வோம். We feel out of picture, we feel out of the scene. யாருடைய நினைவிலும் நம்ம இல்லை, யாரும் நம்மை நினைக்கிறது கிடையாது, எல்லாரும் நம்மளை மறந்து போயிட்டாங்க அப்படின்ற சூழ்நிலை நம்மளுக்கு அநேக நேரத்தில் வரும். எப்பெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்களோ, அப்படி நீங்கள் உணர்றீங்களோ, நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். அதனால தான் எப்பொழுதும் உங்களையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். உங்கள் பேரை எப்பொழுதும் மறக்காமல் இருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய உள்ளங்கையை ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ முறை நீங்கள் பார்ப்பீங்க? அப்போ நம்மளே ஒரு நாளைக்கு நம்முடைய உள்ளங்கையை ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் எவ்வளோ முறை பார்ப்பார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ முறை உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், எவ்வளோ முறை உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் உங்கள் பேரில் நினைவாகவே இருக்கிறார். உங்களுடைய பெயரை, உங்களுடைய படத்தை அவருடைய உள்ளங்கையில் வரைந்துள்ளார். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. உங்களை குறித்து யார் எண்ணுகிறார்களோ இல்லையோ, தேவன் உங்கள் மேல் நினைவாய் உள்ளார். இன்றும் உங்கள் மேல் நினைவாய் உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லா வரைபடத்தையும் தம்முடைய கரத்தில் வச்சிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கும்படிக்கு இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.